So, in 12th standard organic chemistry, we have various compounds. The first and foremost compound we discuss in plus 2 topic is, what is that? Alkyl halogen or haloarenes or haloalkanes. It can be represented easily like this. This is the first topic in organic. Is it not? Yes, sir. Right. அதுக்கு அடுத்தது என்ன? Second topic. So இது எப்படி symbolic represent பண்ணணும்? Alcohol or CH2 OH. எப்போது RCH2OH சொல்ல ஈஸியா இருக்கும். So that you can include H as R. அடுத்தது phenols. Phenols எப்படி represent பண்ணலாம்? 5OH அப்படினா phenol அர்த்தம். 5OH னா என்ன சொன்னா phenol. Next ethers. ROR. Okay. So இத நாம represent பண்றோம். ஓகேயா? புரியுதா? So organic compoundல first topic வந்து alkyl halogen, அதுதான் RX அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அப்புறம் haloarenes, அதாவது C6H5Cl chlorobenzene. இதெல்லாம் நம்ம டீடைலா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபுல்லா பார்க்குறோம். haloalkanes and haloarenes அப்படின்ற டாபிக்ல. செகண்ட் வந்து RCH2OH alcohol, 5OH அப்படின்னா C6H5OH phenol and ether. இந்த ஈத்தர்ல அலிஃபாட்டிக்கும் பார்க்குறோம், ஆரோமேட்டிக்கும் பார்க்குறோம், மிக்சட் ஈத்தரும் பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே என்ன பார்க்குறோம்? தட் இஸ் ஃபீனால்ன்றது பென்சாயிலாக பார்க்குறோம், அதாவது ஃபீனாலாக பார்க்குறோம், பென்சாயில் ஆல்கஹாலாக பார்க்குறோம். அப்போ ஈனால் ஆல்கஹால் ரெண்டு டிஃப்ரெண்ட்டுங்கிறத இங்கே கொண்டு வரும். இங்கே ஆல்கைல் ஆல்கஹால், அதாவது ஆல்கைல் குரூப்பை பேஸ் பண்ணிய ஆல்கஹால் அது பார்க்குறோம். ஸோ அது அலிஃபாட்டிக்காக பார்க்குறோம், ஆரோமேட்டிக்காக பார்க்குறோம். ஓகே, ரைட். தேர்ட் என்ன? Aldehydes, how to represent? RCHO. அதுவே இப்போ பென்சால்டிஹைட்னு பார்த்தோம்னா C6H5CHO இல்லையா? ஆருக்கு பதிலாக C6H5 அவ்வளோதான் இல்லையா? அலிஃபாட்டிக்காக பார்க்குறப்போ அசிட்டால்டிஹைட் அப்படின்னு பார்த்துடுறோம். வாட் யூ மீன் பை அசிட்டால்டிஹைட்? CH3CHO. ஃபார்மால்டிஹைட் HCHO. ஆனால் ஐயூபாக்கா சொல்கிறப்போ அதை alkanal அப்படின்னு சொல்கிறோம். That is methanal, ethanal. Okay. Next, RCOR. What do you mean by this? Ketones. This one, RCOOH. What is that? Carboxylic acid. That's good. Carboxylic acid. So இது ஒரு டாபிக்கா நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அடுத்தது fourth topic என்ன? Amines. What do you mean by amines? NH2. அமோனியாங்கிறது NH3. அந்த அமோனியால ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி ஆல்கைல் குரூப் வந்து அது பேர் என்ன? ஆல்கைல் அமீன். தட் இஸ் அமீன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இது அமீன்ஸ்னு ஒரு செப்பரேட் டாபிக்காக பார்க்குறோம் இல்லையா? இது வந்து அலிஃபாட்டிக்காகவும் இருக்கும், ஆரோமேட்டிக்காகவும் இருக்கும். அலிஃபாட்டிக்கா வந்தால் என்ன பேர்? அது பேர் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆல்கைல் அமீன், மெத்தில் அமீன், அமினோமீத்தேன். அதே மாதிரி ஆரோமேட்டிக்காக வந்தால் அலிஃபாட்டிக்காக வந்தால் மெத்தில் அமீன், ஆரோமேட்டிக்காக வந்தால் பென்சாயில் அமீன் சொல்லுவோம். C6H5 CH2NH2 அது பென்சாயில். ஏன்னா CH2ன்னு வந்தால் C6H5CH2ன்னு வந்தால் பென்சாயில். ஆனால் NH2 டைரக்டாக ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு அமினோபென்சீன். ஸோ அப்போ அந்த இடத்துல அனிலீன் அப்படின்னு பேர். ஸோ ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. இது ஃபினைல் அமீன், தட் இஸ் அனிலீன். இன்னொன்று என்ன? பென்சாயில் C6H5CH2NH2ன்னு வரலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு கன்ஃபியூஷன் இருக்குது, அது ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ரைட். அது என்ன ரீசன்? NH2O OHO என்ன ஆகலாம்? அந்த ஆரோமேட்டிக் ரிங்கில் ஸ்ட்ரைட்டாக ஜாயின் ஆகலாம், அதே மாதிரி சைட் செயின்லேயும் ஜாயின் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு வருது. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த காம்பவுண்ட் என்னப்பா? நெக்ஸ்ட் Biomolecules. Biomolecules. So biomolecules வரப்போ என்னென்னலாம் biomolecules ஜென்ரலாக
that is carbohydrates. Hydrates. Yeah. So biomolecules. இந்த பயோமாலிகூல்ஸில் என்னென்ன வருது? கார்போஹைட்ரேட்ஸ் வருது, அப்புறம் Proteins. ப்ரோட்டீன்ஸ், நெக்ஸ்ட்டு Enzymes. என்சைம்ஸ், அடுத்தது Vitamins. விட்டமின்ஸ், நெக்ஸ்ட்டு Nucleic acids. நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஆசிட்ஸ். ஸோ இந்த மாதிரி நியூக்ளிக் ஆசிட்ஸ் இதெல்லாம் லிஸ்ட் அவுட் அண்டர் லிஸ்ட் அண்டர் பயோமாலிகூல்ஸ். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இருக்கா உங்களுக்கு? Polymers. பாலிமர்ஸ், அது வந்து ஒரு தனி டாபிக் தான். அது பாலிமர் இதெல்லாம் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியாக வரும். ஸோ இட் கேன் சே பாலிமர்ஸ். அப்புறம் That's also. தட்ஸ் ஆல். ஸோ நமக்கு மேஜரான இந்த 6 டாபிக், இந்த 6 டாப்பிக்கில் நம்ம எப்படி ஸ்டடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆர்கானிக் காம்பவுண்டையும் குரூப்பையும் இந்த பேட்டர்னில் ஸ்டடி பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் சொல்லு, வாட் இஸ் திஸ்? IUPAC. IUPAC means. Under IUPAC, what are all the things we are discussing? என்னென்ன மேஜராக பண்ணுறோம்? So the rules of IUPAC, how to name the structure. So common name as well as IUPAC nomenclature. IUPAC So இந்த ரெண்டுமே அது அந்த ட்ரிவியல் நேம் சொல்லக்கூடிய நேம்ஸ் பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது ஐசோமர். What do you mean by ஐசோமர்னா என்ன? We have different types of isomers, sir. இல்லை, வாட் இஸ் ஐசோமர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கு தெரியும்? ஐசோமர் அப்படின்னா என்ன? Molecular formula but different structures. So same molecular formula, different structure. ஸோ அப்படி வந்ததுன்னா அது பேர் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்னு பேர். புரியுதா? ஸ்ட்ரக்சரலி டிஃப்ரெண்ட்னா ஸ்ட்ரக்சர் ஐசோமர், ஜியாமெட்ரிக்கலி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர். இப்போ புரியுதா? ஓகே. அப்போ ஐசோன்னா என்ன? சேம். மெர்னா மாலிகுல். Same molecule represented in different patterns, different ways, different orientation, different with the different optical properties, with the different optical properties, but same molecular formula. அப்படின்னா அது பேர் என்ன? Optical isomer. I think it's very clear. Okay. So optical isomer சொல்லலாம், geometrical isomer சொல்லலாம். இதில் put together stereo isomers. அதை தவிர structural isomers, அது நம்ம எப்படியெல்லாம் ஸ்ட்ரக்சரலி எப்படி பேட்டர்ன் ஆகும்? ஒரு செயினில் வந்து சேஞ்சஸ் இருக்கலாம், லாங் செயினாக இருக்கும், அப்புறம் பிரான்ச்டாக வரலாம். அது பேர் என்ன? செயின் ஐசோமர்ஸ். இதை பை விச் ஆஃப் சேஞ்ச் இன் த செயின் லெங்த், அப்போது அது இட் ரிசல்ட்ஸ் செயின் ஐசோமர். அதுக்கப்புறம் பொசிஷன் ஐசோமர், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம், அதுக்கப்புறம் டாட்டாமரிசம். ஸோ இந்த மாதிரி ஐசோமரிசத்தை நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணணும். இதை வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு தனி டாப்பிக்காக போட்டு இத்தனை காம்பவுண்ட்லேயும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நீ ஒரு மேப்பிங் பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன்னா நீ ஒவ்வொரு லெசனாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்ன டாபிக் எல்லாம் ஜென்ரலைஸ்டு மேனரில் படிக்கணும். நீ அதில் ஆர்கானிக்கில் அது ரொம்ப தயாராக இருக்கணும். நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? இந்த மாதிரி அதாவது நீங்கள் எல்லாம் தனித்தனி லெசனாக தான் ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் நீ உன்னுடைய நோட்ஸ் எப்படி இருக்கணும்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, ஸ்கெட்ச் நோட், கான்செப்ட் மேப், இதெல்லாம் சொல்லுவேன். அதாவது குட்டி குட்டி கான்செப்ட் எல்லாம் மேப்பிங் பண்ணுறது கான்செப்ட் மேப். அண்ட் ஓவராலாக எல்லாத்தையும் போட்டு கோத்து வைக்கிறீல்ல, தேட் இஸ் கால்டு ஸ்கெட்ச் நோட். இப்போ புரியுதா? ஸோ நீ சின்ன சின்ன கான்செப்ட் மேப்பை போட்டு வச்சிட்டீங்கன்னா அதை லிங்க் பண்ணிட்டா அப்படியே ஒரு பெரிய இது வந்துடும். அந்த என்டையர் ஸ்கெட்ச் நோட்டே நம்ம ரெடி பண்ணிட முடியும். அந்த என்டையர் ஸ்கெட்ச் நோட் எங்கெங்கெல்லாம் அப்ளிகபிளாக வரும், அதாவது எப்படியெல்லாம் டிசைனில் போடலான்றதை சொல்கிறேன். ஒன்று வந்து சாப்டர் வைஸ் ஸ்கெட்ச் நோட், அதாவது சாப்டர் வைஸ் சம்மரி படிக்கிறதுக்கு, நோட்ஸ் எழுதுறதுக்கு, ரிட்டன்ஷனில் வச்சுக்கிறதுக்கு, மெமரைஸ் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது ஃப்ரேம் மெமரி நாம் சொல்லுவோம். பார்த்தோன்னே அப்படியே ஃபோட்டோகிராஃபிக் மெமரி உள்ளே வந்துடும். ஸோ அதை வந்து ஸ்கெட்ச் நோட்டு யூஸ் பண்ணலாம். அது எப்போ பவர்ஃபுல்லாக இருக்கும்? இப்போ இந்த பிரிண்டட் சர்க்கியூட்லாம் இருக்குல்ல, அது எப்படி பண்ணுறாங்க? சின்ன சின்ன இதெல்லாம் ப்ளோ அப் பண்ணி நல்லா பெருசு வச்சுருப்பான், அதை அப்படியே மினிமைஸ் பண்ணிவிடுவோம். அப்போ ஒரு கண்டென்ஸ் பேனலில் ஃபோட்டோகிராஃபிக்கு அந்த சர்க்கியூட்டை வந்து கண்டக்டிவாக மாற்றிடுறப்போ அதில் என்ன ஆகுது? இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு மைக்ரோ சிப் அவ்வளோ பெரிய மெமரி மேட்டர்ஸை வித்னோனில் அடக்கிடுறோம் இல்லை? அந்த மெமரி சிப்புன்னு நம்ம சொல்கிறோம்.
அது எவ்வளோ அது நாளுக்கு நாள் அதோட வெர்ஷனும் அதனுடைய பவரும் எஃபிஷியன்சியும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளும் பண்ணுறோம். ஸோ இந்த கண்டென்ட்டை நாம் எப்படி கொண்டு வரோம்? ஆஃப்டர் ஆல் இப்போ இத்தனோடு குட்டியோட கண்டென்ட் இருக்கிறதே நீ பாரு, 6 சாப்டர், அதில் ஒவ்வொன்றுலேயும் ஒரு 3-4, ஸோ ஆவரேஜாக ஒரு 3 வச்சுன்னா 18 காம்பவுண்டு, 20 காம்பவுண்டே வச்சுக்கோ. ஸோ 20 காம்பவுண்ட்ஸு. ஸோ ஒவ்வொரு ஜென்ரலைஸ் எதெல்லாம் பண்ண முடியும், அதனால தான் அவங்க ஜென்ரலாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஜென்ரலைஸ் பிஹேவியர் எப்படியெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத இது ஒரு ஜென்ரல் ஃபினாமினன். அதில் தான் எல்லா காம்பவுண்ட்லேயும் நம்ம என்ன ஸ்டடி பண்ணுவோம்? ஐபாக் நேம் என்ன, ஐசோமர் என்ன, ப்ரிப்பரேஷன் என்ன, ஸ்ட்ரக்சர் என்ன. இந்த ஸ்ட்ரக்சர்னு பார்க்குறப்போ அதில் வந்து இந்த லூயிஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். புரியுதா? அதே மாதிரி தட் இஸ் அதனுடைய மெக்கானிசம் பேசிஸில் எப்படியெல்லாம் அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கணும் அதெல்லாம் தேவை. அடுத்தது ஸ்ட்ரக்சர், அதை பேஸ் பண்ணி மெக்கானிசம், அது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் எஃபெக்டிவாக யூஸ் ஆகும், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் யூஸ் ஆகும். அதனால தான் நீங்கள் +1 என்ன படிக்கிறீங்க? நிறைய பேர் +1 டோட்டலாக மறந்துட வேண்டியது, சுத்தமாக அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிவிடுவீங்க. +1 புக்கே விற்றுருவீங்க. தப்பு. +1 வந்து உனக்கு ஒரு பைபிள் மாதிரி வச்சுக்க, ஒரு வந்து தட் இஸ் ஒரு பிப்ளியோகிராஃபின்னு சொல்லுவோம்ல, இன்ஃபேக்ட் ஒரு ரெஃபரன்ஸ், பர்ஃபெக்ட் ரெஃபரன்ஸ், ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி வச்சுக்கோ. டிக்ஷனரி, உன்னுடைய +2ஓட டிக்ஷனரி என்ன? +2 +1, ஓகேவா? ஸோ அதில் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் அதில். ஸோ அந்தந்த நீ ரிலேட்டடாக எடுத்து அதை நமக்கு தகுந்த மாதிரி அது நோட்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த டயத்தில் போய் நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி புக்கை நோண்டக்கூடாது. அடுத்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், இது இப்போ ப்ளோ பண்ணுறோம். தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு வரப்போ ரியாக்ஷன்ஸில் சாலிடாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பர்டிகுலராக நேம்டு ரியாக்ஷன். யூஸ்வலாக நீ ரியாக்ஷன் மெமரைஸ் பண்ணுறது ஜென்ரலைஸ்டு ஃபார்மில் பண்ணிட்டீங்கன்னா அது எதில் வேணாலும் ஃபிட்டின் பண்ணலாம். அதுக்கு ஒரு டூல் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது அப்ளிகேஷன்ஸ், என்னென்ன ஒவ்வொரு காம்பவுண்டும் எப்படி யூஸ் ஆகுது, புரியுதா? இதில் தான் திருப்பி கேட்க முடியும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வேறு என்ன இருக்குது? ஓகே, ரைட். இதில் பர்டிகுலராக ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத இங்கே நான் எடுத்துருக்கேன். ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்னா நீ என்ன பண்ணணும்? நான் இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்ததுனால, அதாவது ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட்ல உள்ள ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அதை பற்றி பார்க்கறதுனால நம்ம இது மட்டும், இதில் என்னென்னலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டேட், எது எடுத்தாலும் ஸ்டேட் ரொம்ப முக்கியம். அது சாலிடா, லிக்விடா, கேஸா. சாலிடாக இருந்தாக்கா என்ன டைப் ஆஃப், அது ஒவ்வொன்றுத்தையும் என்ன ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அது தெரிஞ்சுக்கோ. நான் சொல்கிறது புரியுதா? என்ன ஃபேக்டர்ஸ், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் எ பர்டிகுலர் ஸ்டேட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போது சாலிட், லிக்விட், கேஸ். சாலிட் இருந்தால் உடனே அது கிறிஸ்டலைனா இல்லைன்னா அமார்ஃபஸா, இது நமக்கு தெரிஞ்சாகும். இது வந்து ஜென்ரலாக, அதாவது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டினா நீ வந்து எப்போதும் என்ன நினைக்கிற? ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ், அதை மட்டும் அப்படி எடுக்கக்கூடாது. நீ இப்போதைக்கு எடுத்துக்கலாம், ஆனால் நீ ஓவராலாக முடித்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு தனி சிட்டிங் நீ உட்காரணும். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல், நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? அப்போ ஒவ்வொன்றுமே எப்படி இருக்குது? ஸோ மேப்பிங் மாதிரி ஃபர்தராக பில்டப் ஆகிட்டே இருக்கும். நீ சின்ன சின்னதெல்லாம் போட்டு வச்சுட்டேன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு இது கொடுக்குறேன். இப்போது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்னது? ஹாலோ ஆல்கேன்ஸ், ஹாலோ அரேன்ஸ். நீ கான்செப்ட் மேப் வச்சுருக்கியா? பவனி நீ வச்சுருக்கியாமா? ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸ் மட்டும் இருக்கா இல்லையா? கேள்வி அதுதான். இல்ல சார். ஸ்ரேயா, பாலாஜி இல்ல சார். இல்லை, கோகுல் யாருமே வச்சிடல. நான் இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் தயவுசெய்து ஏற்கனவே எடுத்த லெசனாக இருந்தால் கூட நீ இமீடியட்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? இனிமேட்டு ஏதாவது வைப்பீங்களா? இப்போ நான் சொல்லுறது செய்வீங்களா? ரைட். ஸோ அப்போது இந்த இடத்துல நீ என்ன பண்ணணும்? இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆர்எக்ஸ் அண்ட் ஏஆர்எக்ஸை மட்டும் இந்த மாதிரி மேப்பிங்கில் எழுதி. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்? ப்ரிப்பரேஷன் ஆஃப் வாட்? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் மட்டும்தான் இங்கே போட்டிருக்கோம். இது மட்டும்தான் போட்டிருக்கோம், ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். வேறஸ் இப்போ நீ ஏற்கனவே பண்ணியிருக்க வேண்டியது இது. இப்போ நாம் இது பண்ணணும், ஏற்கனவே பண்ணியாச்சு. அது ஏற்கனவே இது பண்ணியாச்சு. அதே மாதிரி ஆல்கஹால்ஸுக்கும் ப்ரிப்பரேஷன் அது ஸ்ட்ராங்காக தனி கான்செப்ட் மேப்பாக போடு.
அதுக்கு அடுத்தது அமீனுக்கும் போட போகிற, பயோமாலிகுல் போட போகிற, அதுக்கப்புறம் பாலிமர்ஸ்க்கு போட போகிற. இப்போ என்ன தெரியுமா, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி எப்படி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வருது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஒன்றுமே இல்லை. நான் என்னுடைய சஜஷன் என்னென்னா வெரி வெரி சிம்பிள். நீ வந்து இதெல்லாம் வந்து டைரெக்டாக தான் எழுதி பார்க்குறதுங்கிறது அவசியம். ஆனால் என்னென்னா இது மாதிரி போட்டுட்டு ஒரு பேப்பரில் A4 ஷீட்டில் போட்டு எழுதி வச்சுப்பேன். அதுக்கு அடுத்தது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹாலோ ஆல்கேன்ஸ். அதே மாதிரி ஒவ்வொன்று அட்லீஸ்ட் ஒரு 3 ரிலேட்டடாக போட்டு வச்சுட்டு அதை 3த்தையும் இல்லைன்னா 4த்தையும் ஒரே இடத்துல வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து போட்டு பார்த்தோன்னா அப்படியே 4 லாக் ஆகிடும். அதில் ஜென்ரலாக என்னென்ன கொண்டு வரலாங்கிறத நீ பார்க்க முடியும். இப்போ புரியுதா? சாலிட் அப்படின்னா எதெல்லாம் சாலிடு, ஆல்கைனில் எது, ஹாலோ ஆல்கைனில் எதெல்லாம் சாலிடு, அதே மாதிரி ஆல்கஹாலில் எதெல்லாம் சாலிடு. இப்போ புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள் அப்படி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, அப்படி தான் கேட்பான். அந்த இன்டர் சாப்டர்னு சொல்லு, சாப்டருக்கு இடையில பூந்து கேட்பான். இப்போ புரியுதா? நாம் அதாவது இது வந்து ப்ரொஃபஷனல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்லாம் கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா இப்படி தான் கேட்குறாங்க. எப்படி ஒரு 2-3 சாப்டரை லிங்க் பண்ணி அப்படி கேட்பான். அப்போ நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருக்கியா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான். ஸோ அப்போ ப்ரிப்பேர்டாக நாமளே அப்படி பண்ணி வச்சிட்டோம்னா தட் வில் பி வெரி ஈஸியர் இல்லையா? ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ எதெல்லாம் கிளப் பண்ணலாம், ஆல்கேன், ஆல்கஹால், ஆல்டிஹைட்ஸ், ஈவன் அமீன்ஸ் அதை கூட சேர்க்கலாம். அப்போது 1 2 3 4 சாப்டரை பேஸ் பண்ணி ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் செட்டு சேர்க்கலாம், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு வரலாம். இன்டர் கன்வர்ஷன்றது இதுதான். இப்போ புரியுதா? அப்போ நீ இதெல்லாம் ஜென்ரலைஸ் பண்ணிட்ட அப்படின்னா பர்ஃபெக்டாக நீ லாக் பண்ணலாம் அப்படியே. ஓகே, எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் கிராக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் படிக்கிறதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் சாலிட், லிக்விட், கேஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். அதேமாதிரி பாய்லிங் பாயிண்ட்டுன்னா என்ன ஆகும், ஹை பாய்லிங், இன்னொன்று லோ பாய்லிங். இதுதானே பார்க்க போகிறோம். இன்னும் ஹையாக இருக்கிறது ஏன், லோவாக இருக்கிறது எதனால. ஓகேவா? ஸோ அடுத்தது இதே மாதிரி இங்கே போலார் சால்யூபிளாக என்ன வரும், நான் போலார் சால்யூபிளாக என்ன வரும், அதுதானே. வேறு என்ன பார்க்க போகிறோம் புதுசாக? நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? போலாராக எதெல்லாம் சால்யூபிள், ஆர்கானிக்கை போல் அது அருமையான டாபிக், ஈஸியாக படிக்கக்கூடியது எதுவுமே இல்லை. ஆனால் அதை போல் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதும் எதுவும் இல்லை. நாம் எந்த ஸ்டைலில் தூக்கணும் அந்த டாப்பிக்கை, ஒரு டேபிளை தூக்கணுன்னா கூட நாம் என்ன பண்ணுறோம், அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சென்டர் ஆஃப் மாஸ் பார்த்து நம்ம தூக்கணும் இல்லையா? 2 கை இப்போ ஒரு டேபிள் இப்படி இருக்குது, நான் இதை தூக்குனா 2 பக்கமும் தூக்கினேனாக்கா அப்படியே லிஃப்ட் பண்ணிடலாம். அது மாதிரி தான் அதோட சென்டர் ஆஃப் மாஸ் என்னன்றது கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் அதனுடைய நியூக்ளியஸ் என்னன்னு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ அதனால தான் நான் பேட்டர்ன் போடுறது எல்லாமே கான்செப்ட் மேப்பில் நியூக்ளியர் ரேடியலாக போட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னா அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா? அடுத்தது பாய்லிங் பாயிண்ட்டு போலார், நான் போலார். கலரில் என்ன ஆர்டரில் என்ன பண்ணலாம், தட் இஸ் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னது பஞ்சன்சியாக இருக்கும், ஆர்டர்னா இதுதானே. இன்னொன்று என்ன, ஸ்வீட் ஸ்மெல்லிங்காக இருக்கும் இல்லையா, ஃப்ளேவரண்ட்டாக இருக்கா பார்த்துக்கோ. ஸோ ஃப்ளேவரண்ட்டாக. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபேக்டர்ஸ் நமக்கு தெரியுது ஓரளவு. இப்போ ஆல்டிஹைட்ஸை பொறுத்தவரையிலும் என்னென்ன ஃபேக்டர்ஸு, எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். இதில் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடியது எது அப்படின்னா, ஒரு ஜென்ரலைஸாக நீ புரிஞ்சு வச்சுக்கோ. எப்போதும் இப்போது ஒரு மாலிகுலர் வெயிட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னு வச்சுக்கேன், அதோட பாயிலிங் பாயிண்ட் கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ புரியுதா? இது ஒரு சிம்பிள் ஆஸ்பெக்ட் இல்லையா? மாலிகுலர் வெயிட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம், அதனுடைய பாய்லிங் பாயிண்ட் கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்க போகுது. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டேட்டும் அப்படி தான். இப்போ கார்பன் செயினோட லென்த் எக்கச்சக்கமாக இருக்குதுன்னு வச்சுக்கேன், அப்போ என்ன ஆகிடும், அது சாலிடாக மாறி போயிடும். அதனால தான் இப்போ பாராஃபின் வேக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லை. ஸ்டீரிக் ஆசிட் அதுவும் ஒரு வேக்ஸ் தான். ஸ்டீரிக் ஆசிட் ஃபார்முலா C17H35COOH. ஏன் CH3 CH2 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 CH2ன்னு ஆல்மோஸ்ட் 17 டைம்ஸ் கார்பன் வந்து அப்புறம் COOHன்னு வரதுனால அந்த கார்பன் செயின் லென்த் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை. அப்போ மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு நல்லா தெரியுது என்னது, தட் இஸ் மாலிகுலர் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். மாலிகுலர் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்னா கண்டிப்பாக என்ன ஆகும், அதனுடைய பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லிக்விடாக இருந்தால் வி கால் இட் பாய்லிங் பாயிண்ட், சாலிடாக இருந்தாக்கா வி கால் இட் மெல்டிங் பாயிண்ட், அவ்வளோதானே. ஸோ லிக்விடாக இருக்கிற ஸ்டேஜில் அப்போ நாம் வி டாக் அபவுட் பாய்லிங் பாயிண்ட். இதுவே சாலிடாக இருந்தாக்கா என்ன பண்ணுவோம், அதை மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், இல்லாட்டினா ஃப்ரீசிங் பாயிண்ட் எப்படி வந்து சொல்லலாம். ஓகேவா? அதோட ரிவர்ஸ் தானே. ஓகே ரைட்.
ஸோ அப்போ நான் மேஜராக இந்த இடத்துல சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, தட் இஸ் ஒரு ஈவன் சாலிட் நேச்சர் கூட இல்லையா, ஒரு சாலிட் நேச்சராக இருக்கணும்னா என்ன ஆகும், அதனுடைய மோலார் மாஸ் இன்க்ரீஸ் ஆக அது இன்க்ரீஸ் ஆகும். இது பாயிண்ட் நம்பர் 1 நோட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். சரியா? இது மாதிரி ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. இது இருந்தால் இப்படி ஆகும், அது இருந்தால் அப்படி ஆகும். ஆனால் there will be some exceptions, அவ்வளோதான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏதாவது எக்ஸப்ஷன்ஸ் வராமலாம் இருக்காது இல்லையா? அடுத்தது அப்போது மாஸ் எப்படி மோலார் மாஸ் எதனால இன்க்ரீஸ் ஆகுது? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீஸ் ஆஃப் கார்பன் செயின் லெங்த். இந்த கார்பன் லெங்த் இருக்குல்ல, கார்பன் செயின் சிஎல்னா கார்பன் செயின் லெங்த் நோட் பண்ணிக்கோ. ஸோ கார்பன் செயின் லெங்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மோலார் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும், இது இன்க்ரீஸ் ஆகுறதுனால செயின் லெங்த் இன்க்ரீஸ் ஆகுறதுனால மோலார் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. மோலார் மாஸ் இன்க்ரீஸ்னால ஸ்ட்ரக்சர் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸ்டேட் அதாவது சாலிட் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகுது, சாலிட் டெண்டன்சி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ சாலிட் டெண்டன்சி அப்படிங்கிறது என்ன ஆகுது இந்த இடத்துல, வித் இன்க்ரீஸ் ஆஃப் கார்பன் செயின் லெங்த் அப்படின்னு சொல்லலாம்ல, அதை ரிலேட் பண்ணிடணும். ஸோ 2 ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கப்போ PV இஸ் ஈக்குவல் டு RT. இதில் ப்ரெஷர் தெரிஞ்சாக்க ப்ரெஷர் டு பி ஃபவுண்ட் அவுட்னா வால்யூம் டெம்பரேச்சர் தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி மாறி மாறி சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் இங்கே. அடுத்தது இந்த இடத்துல இதை மெல்டிங் பாயிண்ட், அதாவது அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் ஆர் பாயிலிங் பாயிண்ட் அதுக்கும் சேர்த்து சொல்லலாம். ஸோ MPT ஆர் BPT இந்த ரெண்டுத்துக்கும் காமனான ஆஸ்பெக்ட் என்னன்னாக்கா, மோலார் மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி தான் அது. ஆனால் there are some exceptions. நம்ம தான் அது ஏற்கனவே பார்த்தோம். சார் ஈக்குவலாக மாலிகுலர் மாஸ் வந்தது எதில் பார்த்தோம் சொல்ல முடியுமா யாராவது? சார் அந்த மாலிகுலர் மாஸ் 60 அப்படினு சேம் வந்து அந்த 60 என்னென்ன காம்பவுண்டுக்கு ரெஃபர் பண்ணி சொல்லு. நோ இஷ்யூ சார். ஒன்னு வந்து ப்ரோபனால் சார். ப்ரோபனால். இன்னொன்னு வந்து சார் ப்ரோபனால் மாலிகுலர் ஃபார்முலா என்ன? CH3 CH2 CH2OH. ஓகே, CH3 CH2 CH2OH. இன்னொன்னு இதே மாலிகுலர் ஃபார்முலா வர மாதிரி இதோட மாலிகுலர் வெயிட் வந்து 60. இன்னொன்னு ஒன்னு ஆல்கஹால், இன்னொன்னு கீட்டோன். ஈத்தாக்சி ஈத்தேன். ஈத்தாக்சி ஈத்தரா மீத்தாக்சி ஈத்தேன் சார். அதான் மீத்தாக்சி ஈத்தேன். ஸோ மீத்தாக்சி ஈத்தேன்னா CH3OC2H5. இந்த ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வெயிட் வந்து 60 தான். புரியுதா? ஆனால் இந்த ரெண்டும் டிஃப்ரெண்ட் பாயிலிங் பாயிண்ட்ல. இப்போ இது வந்து லோயர் பாயிலிங், இது ஹை பாயிலிங்காக இருக்குது. ரீசன் அந்த இடத்துல என்ன? ஹைட்ரஜன் பாண்டிங். அப்போ ஒரு தேர்ட் ஃபேக்டர் அங்கே வருது. ஸோ அப்போ அந்த தேர்ட் ஃபேக்டர் என்ன? ஸோ தேர்ட் ஃபேக்டர் எப்போதுமே இன்டர் மாலிகுலர். இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்னா என்ன? ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டினாலே இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த கிளீவேஜ் ஆஃப் த ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அப்போ சாலிட் லிக்விட் கேஸ் அப்படின்னு ஃபிசிக்கல் பாண்டிங் இருந்தது. அதை பிரேக் பண்ணால் we get the physical properties. அப்போது ஃபிசிக்கல் பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தது. இட் மீன்ஸ் வாட்? ஃபிசிக்கல் பாண்டுன்றது என்ன? இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வான் டர் வால்ஸ் ஃபோர்ஸ். ஸோ இந்த வான் டர் வால்ஸ் ஃபோர்ஸ் அதை தான் கொஹெசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எப்படிலாம் அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் பாரு. என்னென்ன பார்த்தோம்னா, ஒன்று வந்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ், தட் இஸ் வான் டர் வால்ஸ் ஃபோர்ஸ், தட் இஸ் நத்திங் பட் என்னது? கொஹெசிவ் ஃபோர்ஸ். ஸோ 3 ஒன்று தான். ஸோ இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ்ன்றது ரொம்ப ஃபெமிலியரான டேர்மு. அந்த இன்டர்மாலிகுலர் ஐஎம்எஃப் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? நிச்சயமாக அதனுடைய மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யூ கேன் புட் மெல்டிங் பாயிண்ட் ஆர் பாயிலிங் பாயிண்ட் ஆர் ஈவன் சாலிட் ஸ்டேட். அந்த சாலிட் டெண்டன்சி இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல இது இப்படி இஸ் லிக்விட் பாயிலிங் பாயிண்ட், இப்படி இஸ் சாலிட் அப்படின்னாக்கா ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆர் மெல்டிங் பாயிண்ட், அதுக்கு தகுந்த மாதிரி டேர்ம் எடுத்துக்கணும். ஸோ அப்போ ஐஎம்எஃப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மெல்டிங் பாயிண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்? அது டைட்டாக பிடிச்சிருக்கிறதுனால இட் ரெக்வயர்ஸ் எக்ஸ்ட்ரா எனர்ஜி இல்லையா டு பிரேக் த ஃபிசிக்கல் பாண்ட். அதனால தான் அது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஐஎம்எஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுனா எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? ஐஎம்எஃப் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா, தட் இஸ்
proportional to intermolecular hydrogen bonding. நோட் பண்ணிக்கோ, intermolecular hydrogen bonding. ஸோ எங்கெங்கெல்லாம் intermolecular hydrogen bonding வருதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக என்ன ஆகும், அது எக்ஸ்ட்ரா எனர்ஜி எடுத்துகிட்டு வருது. ஸோ அப்போ பிரேக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ஐஎம்எஃப்பை பேஸ் பண்ணி மாலிகுலர் பாயிண்ட் இதெல்லாம் சொல்லலாம். நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? அதே மாதிரி நம்ம ஏற்கனவே இந்த ஆர்டர்லையும் பார்த்துருக்கோம். ஆர்டரில் முக்கியமான ஒரு பாயிண்ட், அது ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம். இதில் என்னன்னு பார்த்தோம், அதாவது பஞ்சன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் எப்போ, வித் த இன்க்ரீஸ் ஆஃப் கார்பன் செயின் லென்த், இல்லையா? டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகும், இது ஆப்போசிட்டாக வரும். ஓகே, இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ளேவரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா இந்த ரெண்டு ஆப்போசிட் ப்ராப்பர்ட்டி தானே. ஸோ இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ. அதே மாதிரி பொலாரிட்டி, இதில் வந்து போலார் சால்யூபிள் அப்படின்னா என்ன, வாட்டர் சால்யூபிள், போலார் சால்யூபிள், அதாவது வாட்டர் சால்யூபிள்னு சொன்னீங்கன்னா அது எங்கெங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்தால் அது இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நான் போலார் இருந்தது, ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்தாக்கா வராது. புரியுதா? அதுக்கு ஆப்போசிட் பிஹேவியர். ஓகே, ஸோ போலாரில் சால்யூபிளாக இருந்தால் நான் போலாரில் வீக்காக இருக்கும், நான் போலாரில் மோர் சால்யூபிள்னா போலாரில் வீக்காக இருக்கும். அவ்வளோதான். ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் வேறு என்ன பார்க்க போகிறோம் இதில், இப்போ புரியுதா? ஹவு டு ஜென்ரலைஸ் எவ்ரி திங், இது கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக புரிஞ்சு வச்சிடணும். ஸோ இதுவரை டிஸ்கஸ் பண்ணதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ தட் வில் மூவ் டு த நெக்ஸ்ட் டாபிக், தட் இஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் carbonyl compounds. Any doubt? You can ask me. No, sir. No doubt, sir. Okay.